ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஞ்ஞான காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம் வழிபாட்டின் விளக்கம். ஸ்ரீ வியாசமாமுனிவர் கூறினார், நீராடி முடித்து தினசரி சமிதி சடங்குகளை செய்த பின்பு சுத்தமான தரையில் 5 வண்ணங்களால் ஒரு கட்டம் வரையவும். வேத பரிச்சயங்களின்படி மங்களகரமான தெய்வீக பிரகாசமான தாமரையை உருவாக்கவும். அதற்கு 32 இதழ்கள் இருக்க வேண்டும். மேலும் அது குங்குமப்பூ மற்றும் மலர்களால் மூடப்பட்டிருக்க வேண்டும். அரசனே, கர்ணிகையின் மீது பகவான் ஸ்ரீஹரியின் அழகான சிம்மாசனத்தை வைத்து அதில் தேவி ராதை, பகவான் ஸ்ரீ ராமர், பூமி தேவி மற்றும் விராஜரை அமர்த்தவும். அந்த தேவியர்களின் மத்தியில் பரமபுருஷனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அவர் பிரதிஷ்டை செய்யட்டும். தாமரைகளின் 8 குழுக்களில் தேவி ராதைக்கு 8 அழகான மங்களகரமான தோழியர் இருந்தனர். பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோழியரை 8 குழுக்களாக பிரதிஷ்டை செய்யவும். இதேபோல் 16 அணிகளில் 2 குழுக்களாக சகிகள் இருந்தனர். பிறகு அந்த ஞானி தாமரைக்கு அருகில் சங்கம், சக்கரம், கதாயுதம், தாமரை மலர், நந்தகம் என்னும் வாள், வில், அம்பு, கலப்பை, வேல், கௌஸ்துபமணி, மாலை, ஸ்ரீவத்சம், நீல அங்கி, மஞ்சள் அங்கி மற்றும் பிரம்பு ஆகியவற்றை வைக்க வேண்டும். பிறகு அவன் அருகில் பனை கொடிகளும் கழுகு கொடிகளும் கொண்ட தேர்களும், சுமதி மற்றும் தாருகன் என்ற பெயருடைய தேரோட்டிகளும் கழுகுகளும் இருக்க வேண்டும். ஒரு கற்றறிந்தவர் குமுதன், நந்தன், சுனந்தன், சந்தன், பிரசந்தன், பாலன், மகாபாலன் மற்றும் குமுதக்ஷனை அவர்கள் இருக்கும் இடங்களில் எல்லாம் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதுபோலவே திக்பாலர்களை எல்லா திசைகளிலும் தனித்தனியாக அணிய வேண்டும். பிறகு அங்கே விஸ்வசேனன், சிவன், பிரம்மன், துர்க்கை, லக்ஷ்மி, கணேசன், நவகிரகங்கள், வருணன் மற்றும் 16 மாத்திரிகைகளை அமர வைக்க வேண்டும். தாமரையின் அடுத்த பகுதியில் அறிஞர்கள் வேதங்களின் மீது விதி ஹோத்திரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதன் பிறகு இருக்கை, தாமரை, பிரத்யேக நோக்கம், நீராடல், யாகத்திரை, ஆடைகள், சந்தனம், அட்சதை, தேன்கூடு, மலர்கள், தூபம், விளக்குகள், ஆபரணங்கள், சுவையான பிரசாதங்கள், ஆச்சமனம், மணிகள் மற்றும் பிச்சை ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். பிரதிட்சணம் மற்றும் பிரார்த்தனை செய்து ஆரத்தி எடுக்க வேண்டும். பிறகு வணக்கம் கூற வேண்டும். ஒவ்வொரு சடங்கிற்கும் வெவ்வேறு முறைகள் உள்ளன. ஆவாகனத்தில் மலர்களை பயன்படுத்துதல், இருக்கையில் 2 குஷர்கள் மற்றும் காலடியில் ஷாம்துவர்ன் மற்றும் அபராஜிதன், யாதவ, அத்தியக் அழகான நறுமணம் கொண்ட மலர்களை வைத்திருக்க வேண்டும். அரசனே, சுரங்க நீரில் சந்தனம், அஸ்வகந்தம், கற்பூரம், குங்குமப்பூ மற்றும் அகுரு ஆகியவற்றை சேர்க்கவும். மகா முனிவரே, அதுபோன்ற நீர் அருந்துவதற்கு உகந்தது. தேன்கூட்டில் நெல்லிக்காய் மற்றும் தாமரை, வெயிலில் விளக்கில் அஷ்டகந்தாவும் கற்பூரமும் அளிக்கப்பட வேண்டும். மஞ்சள் பூநூல் ஆடைகளில் மஞ்சள் நிற ஆடைகள், ஆபரணங்களுக்கு பதிலாக தங்கம், தூபத்திற்கு பதிலாக குங்குமப்பூ மற்றும் சந்தனம், மலர்களில் துளசி, மஞ்சரி, அட்சதையில் அரிசி மற்றும் பல்வேறு வகையான பக்கான் மற்றும் சத்திர உணவுப் பொருட்கள் படைக்கப்படுவது சிறந்ததாக கருதப்படுகிறது. தண்ணீரில் கங்கை நீரும் யமுனை நீரும் மட்டுமே. அரசரே, உணவிற்கு பின் நீராடுவதற்கான தண்ணீரில் ஜாதிக்காய் மற்றும் சங்கம் சேர்க்கவும். பீன்ஸில் கிராம்பு மற்றும் ஏலக்காய் சேர்க்கவும். தெற்கத்திய தங்கத்தை உரிய இடத்தில் சமர்ப்பிக்கவும். பிரதட்சணையாக வலம் வந்து ஆரத்தியில் பசு நெய்யை எடுத்துக்கொள்வது உகந்தது. மகாராஜரே, பிரார்த்தனையில் ஸ்ரீஹரி பகவானிடம் அன்பு எனும் பண்புகளுடன் பக்தி கொண்டிருக்க வேண்டும். மேலும் வணக்கத்திற்கு பதிலாக சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து தலைவணங்க வேண்டும். அதன் பின்னர் வழிபடுபவர் தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு 12 எழுத்து மந்திரம் பொறிக்கப்பட்ட தலைப்பாகையை கட்டிக்கொண்டு வழிபாட்டிற்கான அனைத்து பொருட்களையும் தனக்கு முன்னால் வைத்துவிட்டு பகவானுக்கு முன்பாக அமர வேண்டும். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஞ்ஞான காண்டத்தில் உள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கிடையேயான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான வழிபாட்டு முறையின் விளக்கம் என்ற தலைப்பு கொண்ட 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.